யாருகிட்டையும் கை கட்டி நிக்கல, பஞ்சத்தையும் பார்க்கல. எங்க பெரியண்ணா பேரு பட்டி தொட்டியிலிருந்து பட்டணம் வரைக்கும் பரவுச்சு. அரசியல்வாதிகள் எங்க அண்ணனை எப்படியாவது அரசியலுக்கு கொண்டு போயிடணும்னு போட்டி மேல போட்டி போட்டு எங்க கிராமத்தை தேடி வர ஆரம்பிச்சாங்க. ஐயோ, இங்க யாரு பெரியண்ணா? தலைவரே, இவர் தாங்க பெரிய அண்ணா. அண்ணா மன்னிச்சுங்கண்ணா பெரியண்ணா. அண்ணா நீங்க தான் பெரியண்ணா, எங்களால நம்பவே முடியலங்கண்ணா. அதுக்காக கழுத்துல ஒரு போர்டா மாட்டிக்க முடியும்? அது இல்லைங்கண்ணா, இன்னைக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரையில பெரியண்ணா பெரியண்ணா ஒரே பேச்சா பேசிட்டு இருக்குது. இங்க பெரியண்ணா நின்றானா சேத்துக்குள்ள ஓட ஓட்டிட்டு இருக்கிறாரு. சேத்துல இறங்கி வேலை செய்யறது அவ்வளவு கேவலமா இருக்கா? கிராமத்துல நாங்க சேத்துல இறங்கி வேலை செய்யலன்னா நீங்க பட்டணத்துல சோத்துக்கு சொல்லிட்டுமா? தலைவரே, வந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த சுத்துப்பட்டு கிராமம் பூரா உங்க கட்டுப்பாடுல இருக்குது. இங்க ஒரு தனி அரசாங்கமே நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க கையை நீட்டினீங்கன்னா கண்ணை மூடிட்டு குத்துருக்கு 75,000 ஓட்டு இருக்குது. அதையெல்லாம் விட்டுப்பாடு என்ன வரையான சேத்துல நின்று இருக்கிறீங்க. இப்ப நீங்க மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்க கட்சியில ஒரு MP சீட்டு, AC காரு, சொகுசு பங்களான்னு நோகாம நோம்பி கும்புற மாதிரி உங்களை எங்கேயோ கொண்டு போயிரும் பெரியண்ணா. அப்போ 75,000 ஓட்டுக்காக மட்டும்தான் நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்னங்கண்ணா 75,000 ஓட்டுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லி போட்டீங்க? ஒரு ஓட்டுக்கு 100 ரூபாய்னால 75,000 ஓட்டுக்கு என்ன ஆச்சுன்னு கணக்கு போட்டு பாருங்க. காரணம் வரும்போது நீயே கணக்கு போட்டு பார்க்க வேண்டியதானே? பெரியண்ணா இன்னும் இவனுக்கு நம்ம மனுஷனா நினைக்கல, ஓட்டுன்னு தர கணக்கு தான் போடுறானுங்க. அது இல்லைங்கண்ணா. அவர்கிட்ட சொல்லு. நீங்க சொல்ற மாதிரி நான் கையை காட்டுனா கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடுறது மட்டுமில்ல, இந்த ஜனங்க எனக்காக உசுரியும் கொடுப்பாங்க. அவ்வளவு நம்பிக்கை என் மேல வச்சிருக்காங்க. கேவலம் ஒரு MP சீட்டுக்காக இவங்களையெல்லாம் உங்ககிட்ட அடமான வைக்க சொல்றீங்களா? உங்க கட்சியில சேர்ந்தா உடனே MP சீட்டு, AC காரு, சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். இவங்களுக்கு ஓலை குடிசையாது கிடைக்குமா? கிடைத்தாலே எரிச்சிருவானுங்க ஓட்டுக்காக. ஓஹோ, வேண்டாம். எந்த அரசியல் கட்சியை நம்பி நாங்க வாழ்க்கை ஆரம்பிக்கல. உழைச்சாதான் சோறு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நாங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம். இங்க இருக்க ஜனங்கள்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைகளா சந்தோஷமா, ஒற்றுமையா, நிம்மதியா, தெளிஞ்ச நீரோட போல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல அரசியலுங்கிற சாக்கடையை கொண்டு வந்து கலந்துடாதீங்க. போயிட்டு வாங்க. மாமோய், 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 என்னங்க மாமோய் அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? செண்பகம், உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? வேணும்னா நெஞ்சில காது வச்சு கேட்டு பாரு. ஐயோ வேணாங்க மாமோய். பரவாயில்ல. என்ன நீங்க தானே சொன்னீங்க காதை வச்சு கேளுன்னு? ஓ, செண்பகம், செண்பகம். ஐயோ மாமோய், செண்பகம் செண்பகம் கேக்குது. அப்படியா? நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க நான் பார்க்க வேண்டாமா? உங்களை விட நான் தான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன். வேணா கேட்டு பாருங்க. கேக்குறேன். என்னங்க மாமோய் பண்றீங்க? இல்ல, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. கேட்கலையா? கேக்குது, ஆனா வேற மாதிரி கேக்குது. என்ன? அடே மடையா, மணி 11:30 மணி ஆச்சு. வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, லைட் ஆஃப் பண்ணிட்டு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாமோய், சுத்தி வளைச்சு நீங்க எங்க வரீங்கன்னு புரியுது மாமோய். புரியுது இல்ல? அப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா? सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते कॉफी मामोई. என்ன பிள்ளை? நீங்க தானே நேத்து ராத்திரி குழந்தை வேணும்னு கேட்டீங்க. கேட்டேன், இருந்தாலும் இது எப்படி? போங்க மாமோய், ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நேத்து ராத்திரி குழந்தை வேணுங்கிற ஆர்வத்துல நீங்க. ஐயோ போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப ஆட்டாது, குழந்தை பிறந்துற போது. ஐயோ ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. இருந்தாலும் எப்படி ஒரே ராத்திரில? என்ற மாமா யாரு? உங்க வீரத்தை பத்தி எனக்கு இல்ல தெரியும். அது சரிதான், இருந்தாலும் குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா? இந்தாங்க குழந்தை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாமோய்? என் அக்கா கங்காவை நம்ம கையில கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டு போனா?
இவளை நம்ம குழந்தை மாதிரி பாத்துக்கிறோம்னு சொன்னா நம்மளும் அப்படிதானே மாமி வளர்க்குறோம். அப்புறம் எதுக்கு மாமோய் நம்மளுக்கு இன்னொரு குழந்தை? ஏய், அப்பாக்கு என்ன தேய்க்கிறல்ல? என்ன விளையாட்டு? திரும்பி உட்காரு. ஏய், சொன்னா கேட்க மாட்டா? கம்மன் கை கட்டி உட்காரு. ஐயோ. ஐயோ, என்ன இல்லையே. ஏ சண்முகம், கீழே போய் என்ன எடுத்துக்கு வா. எது? ஏய், என்ன மறைக்கிற? போய் எடுத்துக்கு வா. பாருங்க. குழந்தை தானே சொல்லுது, போய் எடுத்துட்டு வா. திருவிழால காணாம போன மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க. உங்களா? ஏய், தொலைச்சிடுவேன். ஓ, சரிங்க. என்ன எடுத்துட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேரு. செண்பகம், 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 செண்பகம். செண்பகம். பிள்ளையோட வேலை செஞ்சது போதும். பெரிய என்ன பொண்ணு கங்காவுக்கு நிச்சயதார்த்தம். புறப்படுங்க போலாம். வணக்கம். உட்காருங்க, உட்காருங்க. கும்பிட்டுக்கம்மா. பெரிய அண்ணனும் பொண்ணும் வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்ன பின்ன ஏதாவது பேசணும்னா பேசி முடிச்சுங்க. இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? பெரியண்ண வீட்டுல பொண்ணு எடுக்கிறதே நாங்க கொடுத்து வச்ச பாக்கியம். நீங்க பொண்ணை கொடுத்தா போதும், வேற எதுவும் வேணாம்ங்க. இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வரும். கொப்பம் வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பீங்க. திடீர்னு ஸ்டவ் வெடிக்கும். இன்னொரு நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும். அப்புறம் மருந்துல செத்தாளா மயக்கத்துல செத்தாளான்னு தெரியலம்பீங்க. இந்த பாருங்க, என் சொத்துப்புறம் உங்க பையனைத்தான் சேரும். என் பொண்ண கண்கலங்காம பாத்துக்கிட்டா போதும். என்னங்க இப்படி சொல்லி போட்டீங்க? உங்க பொண்ண எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறவங்க. இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியாப்பா? கண்ணு, இஷ்டம் தானே? எனக்கு இஷ்டம் இல்லப்பா. எல்லாரும் மன்னிச்சிருங்க. பெரியவங்க உங்க முன்னாடி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்னை வளர்த்து ஆளாக்கி எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற எங்க அப்பா கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை மன்னிச்சிருங்க. அவசரப்படாதீங்க. அது அது சின்ன பொண்ணு, உலகம் தெரியாத பொண்ணு. என் மனோட பாசத்துல பேசுது. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. ஐயா, இவ்வளவு பாசமா இருக்கிற உங்க பொண்ண உங்ககிட்ட இருந்து பிரிச்சா அந்த பாவம் எங்களுக்கு தானுங்க. என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு உங்க ஊர்ல உங்க ஆஸ்பத்திரியில தான் நான் டாக்டரா வேலை செய்ய போறேன். அப்போ உங்க பொண்ணு கூட தானே நானும் இருப்பேன். இப்ப சந்தோஷம் தானே? அப்ப ஸ்டவா மாத்திக்கலாமா? ஸ்டவ்வா? நல்ல நேரத்துல அபசகுணமா பேசக்கூடாதுப்பா. அப்படின்னா நீ தான் பேசக்கூடாது. என் கண்ணு எங்கிருந்து வந்துச்சு அம்புட்டு தைரியம்? அத்தனை பேர் முன்னாடியும் பட 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 புரிஞ்சு தெளிட்டியே. என் மேல அம்புட்டு பாசமா?
எங்க அப்பானே எனக்கு உசுரு. எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆன உடனே கட்டின புருஷன் தான் தெய்வம்னு சொல்லுவீங்க. அப்படித்தானே? நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா எனக்கு இந்த கண்ணாலுமே வேண்டாம்ப்பா. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? பெரிய என்ன உனக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கனவு கண்டுட்டு இருக்காரு தெரியுமா? இத பார், உனக்கு உடனே கல்யாணம் நடக்கணும். 10 மாசத்துல நீ பேர பிள்ளைய பெத்து கொடுக்கணும். அந்த பேர பிள்ளை பெரிய மடியில விளையாடணும். பெரிய மடியில விளையாடும் போதே அது ஒயின்னு பெரிய முதல்ல ஒண்ணு கிடைக்கணும். பெத்து கூட போயிடுறான். பாருங்கப்பா. நீ போ. என்ன அவளும் போகிறேன், நீங்களும் போகிறீங்க. எங்க போறது? தோட்டத்துக்கு போ. முன்னால போறேன். இன்னும் 5 நாள் எனக்கு கண்ணால முடியும். தலைவரே தலைவரே என்ற 9 வார வேலை ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க. என்ன வேலை? அதானுங்க கலெக்டருக்கு பிஏவா? கலெக்டருக்கு பிஏ வேலையா? டேய், அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணுமாடா. நீ வெறும் 8ஆம் கிளாஸ் தானே. ஆட படிப்பு கிடக்குங்க படிப்பு. நான் காசு கொடுத்து அந்த ஐடிஐ சர்டிபிகேட்டை வாங்கி போறேனுங்க. என்னது ஐடிஐயா? அதானுங்க அந்த கலெக்டர் படிப்பு. டேய், அது படிப்புடா. அது என்னமோ ஒண்ணு கிடக்குது விடுங்க கழுது. அது எதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் வச்சிருக்கேங்க. ஏற்பாடு பண்ணி வாங்கிறேனுங்க. பாப்பா காத்துட்டு இருக்கு, உள்ள போங்க. சரி சரி, வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு. இன்னும் 5 நாள் எனக்கு கண்ணாலம். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு. இன்னும் 5 நாள் எனக்கு 5 நாள்ல கல்யாணமா? அதுக்கு ஒத்திகை பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆரம்பிக்கலாம். முடியாது. இருக்கிற என் கையே ராசியான கையே, தொழில ஆரம்பி. டேய், நான் பெரிய என்ன பொண்ணுடா. என்ற கருப்புக்கு விலை வச்சு ஒண்ணு ஊசனோட விட மாட்டேன். ஒரு காலத்துல கொத்தருமையா இருந்த எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் ஒழுகிறதுக்கு நிலமும் கொடுத்தது இவர்தான். நாங்கெல்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டது இல்ல. எங்க கோயில் இந்த வீடு, எங்க கடவுள் இந்த பெரியண்ணா. இந்த ஊருக்காகவே உழைச்ச அவரு அவருக்குன்னு எந்த சந்தோஷத்தையும் வச்சுக்கல. அவருக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் அவர் பொண்ணு கங்கா. அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு மிருகம் அந்த பயிரை அழிச்சிருச்சு. அன்னையோட அவருக்கு இருந்த சந்தோஷமெல்லாம் போச்சு. அந்த சந்தோஷத்தை அழிச்சவன் தான் எங்க மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆயிட்டான். ஒரு கொலைகார கலெக்டரா இருக்கலாமா? நீயே சொல்லு. அவரு பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் ஏற்படக்கூடாதுன்னு தான் அந்த கலெக்டர் கொலை பண்ணார். அதத்தான் நீ பார்த்த. நீ என்னமோ பெருசா சொன்னீங்க, நாங்கெல்லாம் கைகட்டி நிக்கிறோம். கைகட்டி தான் நிக்கிறோம். அதுக்கு பேரு பயம் இல்ல, மரியாதை. நீ சொன்ன மாதிரி அவர் கோட்ஸே இல்லப்பா. எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா. முடிஞ்சா போகும்போது அவர் கால்பட்ட மண் எடுத்து நெத்தியில வச்சுட்டு போ. போற இடத்துல புண்ணியமாவது கிடைக்கும். ஏன் கையை கட்டிக்கிட்டு நிக்கிற? பயமா? இல்லைங்க, மரியாதை. போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு இங்க நிக்கிற? எங்களை மனுஷன் எந்திரிங்க. பெத்த தாய் தப்பனை தவிர வேற யாரு காலையும் விழுகிறது எனக்கு பிடிக்காது. நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டோம். நான் உங்களை தப்பா நினைக்கலையே. ஆமா, நீங்க யாரு?
நான் சென்ட்ரல் மினிஸ்டரோட பொண்ணு. அப்பா பேரு வரதராஜன். ஓஹோ. என் பேர் சூர்யா. நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதி. ஒரு கைதி ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கியே. நான் தப்பிச்சு வரலீங்க. இவன் மியூசிக் கத்துக்கணுங்கிறதுக்காக என்ன ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்ததே இவங்க அப்பா தான். நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம் தெரிஞ்ச உடனே என்ன கொல்ல பார்த்தாரு. அதான் நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். எந்த நம்பிக்கையில நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ முடியும்னு காதலிச்சீங்க? தெரியல. ஆனா சேர்ந்து வாழணுங்கிற ஆசை மட்டும் இருந்துச்சு. இப்போ சேர்ந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம். உங்ககிட்ட என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்களை அப்பாவா நினைச்சு கேக்குறேன். எங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பீங்களா? அம்மாடி, எனக்கு என் மக திரும்ப கிடைச்சிட்டா. ஏன் கங்கா, கங்கா அம்மாடி, உன் கல்யாணத்தை எப்படி நடத்தான்னு பாருமா. என்ன வேணா